எந்த ஒரு ஒரே ஒரு நிமிடம் கூட ஐயோ நம்ம இப்படி போயிடுவோமோ, நமக்கு முன்னாடி மேல ஒருத்தவங்க வந்துருவாங்களோன்னு நீங்கள் தயவு செய்து யாரும் நீங்கள் நினைக்க வேண்டாம். தளபதி நெஞ்சில் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ நீங்கள் அனைவரும் அவர்களுக்கு உண்டான பதவிகள் வழங்கப்படும் என்பதை ஆகவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். என்னுடைய வாட்ஸ்அப் போனு கூட காரில் இருக்குது, நீங்க எடுத்து பாருங்க. எல்லா மாவட்டத்திலிருந்தும் ஒருத்தவங்க விடாம அண்ணன் இவ்வளவு பேர் 1000 பேர் வந்து சேர்றன்றாங்க, 700 பேர் வரன்றாங்க, 500 பேர் வரன்றாங்க, இப்படி எல்லாமே வந்து இருக்குது. ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த அளவிற்கு பொதுமக்கள் தலைவர் அவர்களை வரவேற்கிறது கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க இன்னைக்கு வாட்ஸ்அப்ல பார்த்திருப்பீங்க, ஒரு பாட்டி பஸ்ல போயினே இருக்குது. தளபதி வந்திருக்கிறாருன்னு சொன்ன உடனே பஸ்ஸை விட்டு இறங்கி வந்துடுச்சு. இறங்கி வந்து அது கொடியெல்லாம் பார்த்துட்டு தளபதி தான் வராரு பலகுன்னு நினைச்சுன்னு, இல்லை பாட்டி நாங்க ஃபங்க்ஷன் பண்றோம் அதுதான் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை தளபதின்னு சொன்னாங்க, அவர் பேரை சொன்ன உடனே நாங்க இறங்கிட்டேன், அதை பத்தி நான் இருக்குதுன்றத நீங்க அந்த டிவி அந்த வாட்ஸ்அப்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு தாய்மார்களும் பெரியவர்களும் சரி இளைஞர்களும் சரி எல்லோரும் தலைவர் அவர்கள் வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருமே எப்பயுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இளைஞர்கள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 16 வயசு ஆச்சு, 18 வயசு ஆன உடனே நான் என்னுடைய முதல் ஓட்டை நான் போடுவேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இப்ப எல்லா இளைஞர்களும் 26 எப்போது வரும், நம் தலைவருக்கு எப்போது ஓட்டு போடுவோம், போடுவோம் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி இங்க இருக்கிறவர் ஒவ்வொருவரும் எப்போது 26 வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார். அது என்னன்னா ஒரு 5 மாசம்ன்ற மாதிரி கடகடன் 26 வந்துடும். 26ல நீங்க நினைச்ச மாதிரி தலைவர் அவர்கள் முதல்வராக அமர்வார்கள். ஆகவே நமக்கு அரசு பதவி என்பது ஒன்றியம், ஊராட்சி மன்ற கவுன்சிலர், வார்டு உறுப்பினர், மாநகராட்சி, பேரூராட்சி, இப்படி என்று பல்வேறு பதவிகள் இருக்கிறது. அதில் அனைவரும் கண்டிப்பாக நம்மளுடைய தோழர்கள் தளபதியுடைய தமிழக வெற்றி கழகத்தில் நின்று நின்று வெற்றி பெறுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உங்களுடைய புறநகர் மாவட்ட தலைவரும் அவரும் பச்சை பேனாவில்
சந்தேகமும் இல்லை. ஏன் என்று சொன்னால் தளபதிக்கு தலைவருக்கு யாரெல்லாம் உண்மையாக உழைக்கிறார்களோ அவர்கள் அந்த இடத்தை அடைவார்கள் என்பதை அதனால எதை பத்தியுமே யாரை பத்தியுமே நீங்க கவலைப்படாதீங்க. இனிமேல் எல்லா பிரச்சனையும் வரும். அந்த எந்த ஒரு பிரச்சனைக்கு வந்தாலும் உங்களுடன் உங்கள் தலைவர் நம்ம தலைவர் இருக்கிறார் என்பதை மட்டும் மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். புதுச்சேரியில 2 நாள் ஷூட்டிங் நடந்தது. 2 நாளும் ஃபுல் டிராபிக் ஜாம் ஆகி போச்சு. ரோடு கீடு எல்லாமே வந்தாச்சு. நைட்டு வந்துட்டோம். தளபதி வந்துட்டார். அடுத்த நாள் ஷூட்டிங் அங்க நடக்கல. ஆனா தலைவர் அங்கதான் வருவாரு இருப்பாருன்னுட்டு அதே மாதிரி எப்படி 2 நாள் இருந்ததோ இல்லாத போதும் அங்க டிராபிக் ஆச்சு. அந்த அளவுக்கு பாதிப்பு. நீ போன் அடிச்சு சொல்லு இன்னைக்கு ஷூட்டிங் இல்லைன்னு சொல்லு அப்படின்னாங்க. நான் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இன்னும் 10 இல்ல இன்னும் இருக்கிற பாண்டிச்சேரி ஃபுல்லாவே சமைச்சிடும் நான் சொன்னாலே. அதனால நீங்களே சொல்லி அனுப்புங்கன்னு சொன்ன ஒரே தலைவர் நம்மளுடைய பவர் நம்ம தலைவர். இருக்கும்போது கும்பல் இருக்குது ரைட்டு. இல்லைன்னா கூட சரி இல்ல எப்படியாவது தலைவர் வருவாரு, எப்படியாவது தலைவர் உள்ளார இருப்பாரு, இந்த இடத்துல நின்று இருப்பாரு தலைவரு, இந்த இடத்துல ஏறி தானே நின்று பார்த்தாரு, இந்த மரத்தை இப்படி தொட்டாரு இல்ல அதையாவது நாங்க பார்த்துட்டு போனோம்னு சொன்ன ஒரே நம்மளுடைய எந்த அளவிற்கு தளபதி மேல எல்லோருக்கும் பாசம் இருந்தால் இப்படி இருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அந்த அளவுக்கு பொதுமக்களும் தோழர்களும் அந்த அளவுக்கு தளபதி மேல் தலைவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை நாம் எப்போதும் அவர் அதை செய்வார். அந்த நம்பிக்கை நமக்கு எல்லோருக்கும் இருக்கும். ஆகவே உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அகில இந்திய தளபதி மக்கள் என்று எப்படி இருந்ததோ இனி வரும் காலங்களில் தமிழக வெற்றி கழகம் உங்களுடன் இருக்கும். ஒவ்வொரு தொண்டருக்கும் ஒவ்வொரு தோழனுக்கும் தளபதி தலைவர் அவர்கள் உங்களுடன் இருக்கிறார் என்று யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். நாங்கள் உங்கள் பக்கம் இருக்கிறோம். தலைவர் நம்முடன் இருக்கிறார். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நமக்கு இடையூறு வரும். எல்லோரும் நம்மளை எப்படி எப்படி எல்லாம் யூடியூப்ல சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க. தலைவர் அன்று ஒரு மீட்டிங்ல சொன்னார், நான் பார்க்காத இடையூறா, நான் என்னை எல்லாம் அச்சுறுத்ததில் இல்லாதையா, நான் எதையும் சந்திக்க கூடியவனாக இருப்பேன் என்று தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே எதை பற்றியும் யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தலைவர் என்ற ஒரே ஒரு முகம், தலைவர் நமக்கு ஒரே ஒருவர் நம்மளுடைய தளபதி தான் தவிர வேற யாரும் இல்லை. அவரை மட்டும்தான் நீங்கள் நினைக்க வேண்டும். அவர்தான் நம்மளுடைய தலைவர். அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நாம் செயல்பட வேண்டும். அதை தாண்டி நான் பெரியவனா நீ பெரியவனா யாருக்கும் எதுவும் கிடையாது. எனக்கு ஒரு பதவி இருக்கிறது, உங்க மாவட்ட தலைவருக்கு ஒரு பதவி இருக்குது என்று சொன்னால் இந்த தெருவு பேர் என்ன, இந்த தெருவில் அந்த இருக்கிற வீட்டுல என்ன நம்பரு அப்படின்றது ஒரு அடையாளத்திற்கு தான் எங்களுக்கு அதெல்லாம் அந்த பதவி. ஆனால் உண்மையாக ஒரே தலைவர் ஒருத்தரும் இங்க தலைவருடைய தோழர்கள் தான். அதில் நாங்களும் ஒருவர் தானே ஒழிய எங்களுக்கு என்று தனியாக ஒரு பட்டமோ எங்களுக்கு என்று எதுவும் கிடையாது. ஆகவே நீங்கள் எல்லோரும் நன்றாக உழைக்க வேண்டும். இதே கைத்தட்டல் கடைசி வரை நம்மளுடைய தலைவருடைய புகழை நாம் வளர்க்க வேண்டும். நாம் என்னெல்லாம் செய்கிறோம், மக்களுக்கு என்னெல்லாம் சேவை செய்து கொண்டிருக்கிறோம், விலையில்லா விருந்தகம், விலையில்லா ரொட்டி முட்டை பால் திட்டம், பயிலகம், நூலகம்,
குடியகம் விழியகம் என்று பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறவருடைய தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று கூட தேனி மாவட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் என்று அங்கு எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அங்கு ஒரு நலத்திட்ட உதவிகள் நடந்து கொண்டிருக்கிறது. சேலம், தஞ்சாவூர், கடலூர், விழுப்புரம் என்று எல்லா வேலூர் என்று எல்லா மாவட்டத்திலும் இப்போதே தமிழக வெற்றி கழகம் மூலமாக எப்போதும் நாம் நலத்திட்ட உதவிகளை வழங்கிக் கொண்டிருப்போம். இப்போது பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிகமாக வழங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருத்தர் சொன்னார் இன்னைக்கு, நீ அங்க டெல்லியில எலெக்ஷன் கமிஷன்ல நீ கொடுத்துட்டு வர்றதுக்குள்ளார உங்க கட்சி பேரு தொட்டி எல்லா இடத்துலயும் தெரியுதியா, அதுதான் தளபதி, அதுதான் தலைவர். எல்லாரும் பதவிக்கு வந்த பிறகுதான் எல்லாமே கிடைக்கும். ஆனா தலைவருடைய நல்ல மனசு, கடவுளுடைய ஆசீர்வாதம் இன்று எல்லாமே அவருக்கு உங்களால் கிடைத்திருக்கிறது. மக்களால் அந்த வரவேற்பு கிடைத்திருக்கிறது. யாரை எங்க பார்த்தாலும் எல்லாருமே போட்டு பார்க்கறாங்க, யாருக்கு அடுத்த முதல்வர் 26 யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க விடுறாங்க. அப்படியே எல்லாத்தையுமே போட்டு என்ன பெர்சன்டேஜ் வருது, 3800 பேர், 10,000 பேர், 8,000 பேர்னு எதுல பார்த்தாலும் சரி கருத்து கணிப்புல நம்மளுடைய இடம் 65%, 70% பிடிக்காதவங்க கூட கருத்து கணிப்பு விட்டு பாக்குறாங்க. வேற வழியே இல்லை. அவங்களும் அந்த 70%, 65% பண்ணி தான் ஆக வேண்டியது. அந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை நாம் வீணடிக்க கூடாது. இனிமேல் பட்டு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க இருக்கணும். எல்லா விஷயத்திலும் சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எல்லாமே நம்மளுடைய கட்சிக்கு தான் அது களங்கத்தை ஏற்படுத்தும். தலைவருக்கு தான் அது சேரும். எது செய்தாலும் நீங்க எதுவும் யாருமே நம்மளுடைய நண்பர்கள், தோழர்கள் யாருமே கூடுமான வரையில 99.9% எந்த ஒரு தப்பும் பண்ணாத ஒரு கட்சி தளபதி வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். ஆகவே நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நம்மளுடைய கட்சியை வளர்க்க வேண்டும். கூடிய விரைவில் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சிக்கு என்று தனியாக ஆப் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். தலைவர் அவர்கள் மிக விரைவில் கொடியுடைய கலர் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துவார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். இப்ப கூட ஒருத்தர் துண்டு போட்டிருந்தார், என்ன கலர்னு அப்படின்னாரு. இனி வரும் காலங்களில் எதுவாக இருந்தாலும் தலைவர் தான் சொல்லுவார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். ஆகவே நாம் எல்லோரும் இன்னும் ஒரு மாதத்தில் தேர்தல் நடக்க இருக்கிறது என்று 26 இன்னும் ஒரு மாசம் தான் இருக்குது, 2 மாசம் தான் இருக்குதுன்னு நாம் உழைக்க வேண்டும். மக்களுக்கு நீங்கள் சேவை செய்ய வேண்டும். காசு இருக்குது அப்படின்னா 100 ரூபா இருக்குதுன்னா 2 பேருக்கு உதவி பண்ணுவோம். 1000 ரூபா இருக்குதுன்னா 5 பேருக்கு உதவி பண்ணுவோம். 10,000 ரூபா இருக்குதுன்னா 20 பேருக்கு உதவி பண்ணுவோம். அது வேற, அது காசு இருக்கிறவங்களை பொறுத்து. ஆனால் சேவை, மக்களுக்கு அடிப்படை வசதி என்ன தேவைகள், அந்த தெருவில் என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன தேவை, ஒரு லைட்டு தானே அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது.
அந்த லைட்டு கம்பம் எரியல அப்படின்னா அந்த எலக்ட்ரிசிட்டி ஆபீஸ்ல சொல்லிட்டு லைட்டு போட சொல்லி இருக்கிறோமா அப்படின்னு அந்த தெருவில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும். ஒரு வாய்க்கா அடைச்சிக்கிச்சு அப்படின்னா அதெல்லாம் கவலையே படக்கூடாது. நம்மளுடைய தலைவருக்கோசம் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம். நம்மளே அதை கிட்ட இருந்து அந்த வாய்க்காலை கிளீன் பண்ணணும். இந்த மாதிரி மக்களுக்கு என்ன ஒரு உடம்பு சரியில்லைன்னா அவங்களை இட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறது, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதெல்லாம் எப்படி எப்படி செய்யப்படும் என்பதெல்லாம் உங்களுக்கு தனியாக பயிற்சி கொடுக்கப்படும். ஆகவே உங்களுடைய மாவட்ட தலைவர்கள் வருங்காலங்களில் எப்படி எப்படிலாம் செய்வாங்கன்றதெல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு. அதை எல்லாமே நீங்கள் செய்யணும். இனிமேல்பட்டு உங்களுடைய வேலைக்கு போயிட்டு உங்கள் தொழிலை பார்த்துட்டு மீதி உங்களுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தினந்தோறும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு நீங்கள் உழைக்க வேண்டும் என்றது இந்த ஒரு தாழ்மையான நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். ஏன் என்று சொன்னால் நாம் எல்லோரும் கைத்தட்டுறோம், 26 என்று சொல்கிறோம். அது வாயால் மட்டும் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக தலைவர் அவர்கள் 26இல் உட்காருவதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் நம்மளுடைய இலக்கு 26 முதல்வராக தலைவர் அவர்கள் இருப்பார் என்பதை சபதம் எடுக்க வேண்டும். நீங்கள் அதுபடி நீங்கள் செயல்பட வேண்டும். ஒவ்வொருவரும் நீங்கள் உண்மையாக உழைக்க வேண்டும், மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால் இன்னைக்கு நன்றாக இருக்கும். அந்த நேரத்துல எல்லாரும் வந்து நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படின்னுவாங்க. அந்த நேரத்துல செஞ்சா மட்டும் போதாது. இன்னைக்கு இன்னும் 2 மாதத்தில் நமக்கு தேர்தல் வர இருக்கிறது என்று மனதில் வைத்துக் கொண்டு நாம் கடுமையாக 2.5 வருடம் உழைத்தால் மட்டுமே 26ஐ நாம் அடைய வேண்டும். உங்களுடைய ஒவ்வொருவருடைய கையில் தான், உங்களுடைய ஒவ்வொருடைய உழைப்பில் தான் நம்ம தலைவர் அவர்கள் அந்த இடத்தை அடைய முடியும். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்று முதல் இப்போதிலிருந்து நாம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். எந்த ஒரு உங்களுடைய தொகுதியில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய மாவட்ட தலைவர்களிடம் சொல்லுங்கள். அவர் அதற்கு செய்வார்கள். அவரால் முடியவில்லை என்று சொன்னால் தமிழக வெற்றி கட்சி தலைமையிடம் சொல்வார். அது செய்து தரப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை நாம் அவருடன் நாம் இருந்தால் மட்டும்தான் தெரியும். ஆகவே தயவு செய்து எல்லோரும் உழைக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் இவ்வளோ சொல்லி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க என்று சொன்னால் தலைவர் மேல் வைத்திருக்கிற அன்பின் காரணமாக, பாசத்தின் காரணமாக தான் நீங்கள் இதெல்லாம் வந்திருக்கிறீர்கள் என்று எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே நம்மளுடைய தலைவருடைய 26 உண்மையாக வேண்டும். உங்கள் கையில் இருக்கிறது. எல்லாவற்றையும் விட்டு வருகிற ஒரே தலைவர் நம்ம தலைவர் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்திருக்கிறேன். நமக்கு அவர்தான் தளபதி, அவர்தான் தலைவர், வேறு யாரும் இல்லை. நம்மளுடைய இலக்கு 26. இன்று முதல் இப்போதிலிருந்து நாம் உழைக்க வேண்டும். உங்களிடம் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆகவே நீங்கள் யாரும் எக்காரணம் எடுத்துக் கொண்டும் பாத்திரங்கள் 26 மட்டும் நினைத்துக் கொண்டு தலைவரை மட்டும்தான் நீங்கள் நினைக்க வேண்டும். வேற யாரையும் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு கேண்டிடேட்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவரு நிக்கிறார், இவரு நிக்கிறார், அவரு நிக்கிறாருன்னு பார்க்க கூடாது. உங்க இடத்துல வந்து நிக்கிறவர் தேர்தலில் யார் என்று சொன்னால் அது தலைவர் என்பதை மட்டும்தான் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். வேறு யாருக்காகவும் இல்லை. இவர் நிக்கிறார், அவரு நிக்கிறார் என்றதெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல வந்து நிக்கிறார் அது தலைவர் நிக்கிறார், அந்த ஊர்ல போய் நிக்கிறார் அது தலைவர் நிக்கிறார். அப்படித்தான் நீங்கள் நினைத்துக் கொண்டு அதற்கு உழைக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.